ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய கார்டன் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் கார்டன் தோட்டம். இதுதான் நம்ம வீடு. இப்போது ஆக்சுவலாக பீர்க்கங்காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார். அதனால தான் நம்ம இப்போ அதை பறிக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் என்னெல்லாம் காய்ச்சிருக்கு. இன்றைக்கி பீர்க்கங்காவா பொடலங்காவா? இன்றைக்கி பொடலங்காய் காய்ச்சிருக்கான், பீர்க்கங்காய் இல்லை. வாங்க காட்டுறேன். இது ஒன்று, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை இருக்குன்ட்டு. 1 2 3 4 5, அங்கே 1 6. இதெல்லாம் பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே போடாமல் நேச்சுரலாக வளர்த்தார் எங்கள் அப்பா. எல்லாம் அவர் கைவண்ணம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பறிக்கலாம். இங்கே பாருங்க, 6 7 டோட்டலாக 7 இருக்கான். சரி வாங்க ஒன்று ஒன்றா பறிப்போம். அது மட்டும் இல்லாமல் நிறைய போட்டிருக்காரு. வெண்டைக்காய் போட்டிருக்காரு, பச்சை மிளகா இருக்குது, அங்கே பீர்க்கங்காயும் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி தான் ஆக்சுவலாக பீர்க்கங்காய் நாங்கள் எடுத்தோம். ஒரு 4-5 பீர்க்கங்காய் பெருசாக அறுத்தோம். அது ஆக்சுவலாக என்னால் ஷூட் பண்ண முடியல. 2-3 பீர்க்கங்காய் இப்போ கூட இருக்குது, நான் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் அந்த சைடு என்னென்ன இருக்குது, பப்பாளி இருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாலாம் போட்டிருக்காரு, முருங்கை செடியும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதை கட் பண்ண போகிறோம். நான் கட் பண்ணுங்க. திஸ் இஸ் த ரைட் வே டு கட். இப்படி தான் ஆக்சுவலாக கட் பண்ணணும். இது ஒன்று. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரெண்டாவது இதுவும் பெருசு தாங்க, செம்ம பெருசு. எஸ். ஸோ திஸ் இஸ் தேர்ட். இருக்கிறதுல இதுதான் பெருசு போல் பாருங்கள். 3வது தான் ரொம்ப பெருசு. இது 4th. நாலாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இருக்குல்ல 5th. எவ்வளோ பெருசு பாருங்கள். நீட்டு போடலாங்க இது பேர். சரியான பெருசுங்க ஆக்சுவலாக இது. பாருங்களேன், எது எல்லாத்த விட அதான் பெருசாக இருக்குது. எவ்வளோ தூரம். அது எடுக்க வேண்டாமா? அது எடுக்க வேண்டாம், அது இன்னும் வளரணும். பீர்க்கங்காயும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால அது இதுதான். ஆக்சுவலாக இதோட பெரிய பீர்க்கங்காயெலாம் நாங்கள் கட் பண்ணிட்டோம். வேறு இருக்கா எங்கேயாவது? நானே பிடிச்சிக்கிறேன். இது சின்ன சைஸ் பீர்க்கங்காய் ஆக்சுவலாக. ஸோ பீர்க்கங்காய் இன்னும் இதெல்லாம் வளரட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் நான். இங்கே ஒன்று இருக்குது, சின்னதாக ஒன்று இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், 6 பொடலங்காய் பறிச்சிருக்கோம். இந்த அவரைக்காய் செடியாக. ஸோ அவரைக்காயில் இங்கே பூ விட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதுவும் வரும். கீழேயும் பாருங்கள் இத்தனை பூ விட்டுருக்கு. ஸோ அவரைக்காவும் நம்ம கார்டனில் வரும். ஸோ அவரைக்காய், பீர்க்கங்காய், பொடலங்காய், வெண்டைக்காய், கோவக்காய். இது ஆக்சுவலாக வெண்டைக்காய் செடி தானே. இது வெண்டைக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க, தெரியுதா? இது வெண்டைக்காய் செடி. இங்கே இருக்கு பாருங்க. இதில் ஆக்சுவலாக ஒரு பூவும் இருக்கு. வாவ். வெண்டைக்காய் நிறைய ஆக்சுவலாக வெண்டைக்காய் காய்ச்சுது இந்த வாட்டி. வெண்டைக்காயும் இருக்குது. இது மருதாணியா? இது மருதாணி செடியா? இது பப்பாயா செடி ஃபுல்லாக. இங்கே ஒன்று இருந்துச்சுல, பாருங்கள் எத்தனை இங்கே காய்ச்சிருக்குன்ட்டு. இன்னும் இதே மாதிரி ஒரு மரம் இருந்தது இந்த பக்கம், பப்பாயா மரம். காற்றுல விழுந்துருச்சா? இதுவும் ஒரு பப்பாயா மரம்.
இதுவும் ஒரு பப்பாயா மரம், சின்ன சின்னதாக இருக்குது, இன்னும் காய்க்கும். இது ஆக்சுவலாக முள்ளங்கியா? ஸோ இது முள்ளங்கி செடியாம். இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் வர? நெக்ஸ்ட் மந்த் வந்துடுமா, அதையும் நம்ம அறுவடை பண்ணுவோம். இது அப்படின்றார் சின்ன இப்போ தான் வச்சுருக்கீங்களா? ஸோ இது போக வந்து பீர்க்கங்காய் இருக்குது, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் இருக்குது, காமிச்சிருப்பேன் வீடியோவில். பப்பாயா மரம் இருக்குது, அண்டு முள்ளங்கி இப்போ 2 முள்ளங்கி போட்டிருக்காரு. ஒன்று வந்து 1 மாதத்தில் வந்துடுமா, அது பேர் வந்து முள்ளங்கி நாற்று. அது போக சைட்லலாம் வந்து பச்சை மிளகா செடியெலாம் இருக்குது. ஸோ அதையும் ஒரு நாள் நம்ம பார்ப்போம். இந்த கார்டன் டூர் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய பறிக்கும் போதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. I hope you guys enjoy this video. See you guys in the next video. Bye. Spit too quick, but I hit my strap.